ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத் அதுல 7வது சாப்டர்ல 5வது பகுதி புத்தி சித்தம் பிரம்ம வித்யா. அதுல நாம பார்க்க வேண்டியது 2வது மந்திரம். தானி கவா ஏதானி சித்தை காயனானி சித்தாத்மானி சித்தே பிரதிஷ்டிதானி தஸ்மாத் யயபி பகுவித சித்தோ பவதி நாயமஸ்தீத்யேவைன மாகுர்யதயம் வேத யத்வா அயம் வித்வானேத்தமசித்தக ஸ்யாதித்யத யத்யல்ப விசித்தவான் பவதி தஸ்மா ஏவோத சுஷ்ரூஷந்தே சித்தகும் கேவைஷாமே காயனம் சித்தமாத்மா சித்தம் பிரதிஷ்டா சித்தம் உபாஸ்வேதி. சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். 15 ஸ்டெப்ஸ் மூலியமாக ஆத்மா ஞானம் பிரம்ம ஞானத்தை அடைவதற்குண்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அவரு நாரதர் எதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. பூத வித்யா, பிரேத வித்யா, ரிக் யஜுர் சாம அதர்வண வேத சப்தம் எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்லிட்டாரு, அது அத்தனையும் நாமம். சப்தம், நாமம்னா சப்தம். அதுதான் அதுக்கு அதிலிருந்து அதுதான் நீக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் வெறும் சப்தம். அப்ப அதை விட உயர்ந்தது எது? வாக்கு. ஏன்னா சப்தம் வெளியில் வரணும்னா வாக்கிந்திரியம். அதை விட உயர்ந்தது வாக்கிந்திரியம். அப்ப அதை பிரம்மம்னு நீ உபாசனை பண்ணு. அப்ப வாக்கு பிரம்மம் முதல்ல நாம பிரம்மம்னு உபாசனை. அதுக்கு 2 பலன் வரும், தக்காம பலன், நிஷ்காம பலன். சக்காமங்கிறது அந்த வாக்கு எங்கெங்க செல்லுமோ அது வரைக்கும் அவர் நினைத்தது நினைக்கும் காம விகாரக நடக்கும். காம எது எது ஆசைப்படுறாரோ அது வரைக்கும் அவருடைய சக்தி செல்லும்னு எடுத்துக்கலாம். அவர் அது வரைக்கும் அவருக்கு நினைத்தது நடக்கும் அப்படிங்கறது சக்காம பலன். நிஷ்காம பலன்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு அவருக்கு உதவி செய்யும். இவர் சொன்னனே போய் உபாசனை பண்ணிட்டு அவர் திரும்பி வராரு நாரதர். வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன சொல்ற, அதை விட உயர்ந்தது எது? வாக்குன்னு சொல்லுவாரு. இது ஏதாவது இருக்குதான்னு கேட்பார். வாக்கை விட மேலானது ஏதாவது இருக்கும்போது வாக்கை விட மேலானது மனக, தட் இஸ் இச்சா, மனதில் தோன்றுகின்ற ஆசை. அதுதான் மனக. மனகங்கிறது இச்சான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 3வது அதை விட சிறந்தது சங்கல்பம் பார்த்தோம். இந்த சங்கல்பம்னா நிச்சயம், உறுதி, விபாகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 5வது ஸ்டெப் தான் என்ன பார்த்தோம், இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம், சித்தம். சித்தம் அப்படிங்கிறது நாம மெமரி ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. சித்தம் அப்படிங்கிறது எதை சொல்லி கொடுத்தாலும் அதனுடைய சாரத்தை புரிந்து கொள்வது சித்தம்னு அர்த்தம். சித்தம் இருந்தா அந்த சாரத்தை எக்ஸ்ட்ராக்ட புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா வெறும் சப்தம் தான் உள்ள போகும். சாரம். இப்போ இதுல அவரு பகவான் ஒரு சொல்றாரு, இதுல அல்பவித்து பகுவித்து அப்படின்னு ஒரு கற்பனையா 2 கேரக்டர் உருவாக்குறாரு. பகுவித்துங்கிறவங்க நிறைய உபனிஷத்துக்கள் பிரஸ்தான திரயமே முடிச்சிருப்பாங்க. அவர் இதைத்தான் எடுத்துக்கிற வேதாந்தத்துல எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட அந்த சித்தம் இல்லாத போது அவங்கனால அந்த சப்தத்தை தான் ரிட்டைன் பண்ணி வச்சிருப்பாங்களே தவிர, கரும்பினோட சக்கையை தான் ரிட்டைன் பண்ணிருப்பாங்களே தவிர, அந்த சாரம்ங்கிறது இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பிரம்ம பகுவித்து அல்பவித்தா இருப்பாங்க. அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் குறைவா இருக்கலாம். உபனிஷத்துக்கள் குறைவா இருந்திருக்கலாம். பிரஸ்தானத்திரையும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கலாம். ஆனாலும்
அல்பவித்தாக இருந்தாலும், அவங்க அந்த சப்தத்தை தாண்டி இருக்கிற சாரத்தை எடுத்துக்கொண்ட சித்தம் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுதான் இந்த சித்தத்தினுடைய பெருமை, மகிமை. சித்தாவுடைய மகிமை. அப்ப நம்ம எந்த இடத்துல நாம் நின்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பகுவித சித்தாகா பவதி நாயமஸ்தி. அதாவது இந்த மாரி இருக்கிறவங்க இ அ கற்றுக்கொண்டாலும் அவர்கள் கற்றுக்கொள்ளாததற்கு நம்ம ந அஸ்திங்கிறார். இந்த மாரி பகுவித்து இத்தனையும் கத்துக்கிட்டு, வெறும் சப்த ஞானம் மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட அந்த சாரம் இல்லைங்கிறவங்க ந அஸ்திங்கிறார். அவங்க படிச்சதுனால அவங்களுக்கு பிரயோசனம் இல்ல, மத்தவங்களுக்கும் பிரயோசனம் அல்ல. இது ஏவம் ஆகுகு. இப்படி கூறுவார்கள். அடுத்தது எதயம் அப்படின்னா, எத்து அயம் வேத. தெரிந்தும் அதன் பயன் அற்றவர்கள். அயம் வேதன தெரிந்திருந்தும் வேத. தெரிந்திருந்தும் நோ யூஸ். இவங்க பகுவித்தாக நிறைய கத்து வச்சிருந்தும், இவங்கனால முதல்ல அவங்க இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? அவங்களால நோ யூஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ, ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் இல்லைங்கிறாரு. அவங்கனால அவருக்கும் பயன் இல்ல. அவங்களும் அந்த ஞான நிஷ்டையில போய் நிக்க முடியாது. மத்தவங்களுக்கும் அது பயன்படாது. அப்படின்னு சொல்றாரு. எத்வா அயம் இங்கிறத இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும். எத்வா அயம். இவன் வித்வான் என்றால், சப்போஸ் இவன் வித்வான் ஒருவே உண்மையில் இவன் அயம் வித்வான். ஒருத்த வித்வான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ந இத்யம் அச்சித்யக. இவன் அச்சித்தியனாக இருக்க மாட்டான். ஒருத்தனை வித்வான்னு சொன்னோம்னா, ந இத்யம் இத்தம் அச்சித்தக. இத்தம் அது எப்படி பிரிக்கணும்? இத்தம் அச்சித்தக. அவன் வித்வான் சொன்னா, அவன் கண்டிப்பா ஆச்சித்தனாக இருக்க மாட்டான். அப்ப என்ன? சித்தத்தை உடையவன் வித்வான். நிறைய புக்ஸ் படிச்சவன் வித்வானாக முடியாது. கொஞ்சமா படிச்சிருந்தாலும் அதனுடைய சித்தம் இருப்பவன் தான் உண்மையில் அவன் விஷயத்தை கற்றுக்கொள்கிறான். சியாத்து முடிச்சறாரு. அடுத்தது இத்தியத அல்பவித்து. சில பேரு இது பகுவித்து சொல்லிட்டாரு. அடுத்து அல்பவித்து குறைவாக கற்றிருந்தாலும் அல்பவித்து சித்தவான். அவர் சித்தவானா இருந்தா அல்பவித்து அப்பியே அவர் சித்தவான். ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு பகுவித்தான அச்சித்தவானு. இவரு அல்பவித்து ஆனா சித்தவானு. அல்பவித்து ஆனா சித்தவானு. சித்தத்தை உடையவர். அப்படி இருந்தா அல்பவித்துதான். ஆனா என்ன இருக்குது அவர்கிட்ட? சித்தம் உடையவராக இருந்தால் பவதி இருக்கிறாரு அப்படின்னா, தஸ்மை அவரிடம் ஏவோத்த உத அவரிடம் சுஷ்ரூஷந்தே. சுஷ்ரூஷந்தனே அவரிடம் படிப்பதற்கு சிஷ்யர்கள் விரும்புவார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு விரும்புவார்கள் அண்டர் நோ கண்டிஷன். ஆட்டோமேட்டிக்கா அவர் சொல்லிக் கொடுக்கிறத கேட்கறக்கு விரும்புவார்கள். அல்பவித்தாக இருந்தாலும் சிஷ்யக சுஷ்ருனா சுஷ்ரு கேட்ப விரும்புவர்கள் யாரு? சிஷ்யர்கள். சிஷ்யர்கள் படிக்க விரும்புவார்கள். சோ நாம வேதாந்திக் ஸ்டூடெண்ட் டிராவல்ல பார்க்கும்போது, ஐயோ நான் இன்னும் அந்த உபநிஷத்து படிக்கல. ஐயோ நான் இன்னும் பிரம்மசூத்திரம் படிக்கல. ஐயோ நான் இன்னும் அதுக்கு பாஷ்யம் படிக்கல. நிறைய பேர் புலம்புறத நான் பார்க்கிறோம். ஐயோ நான் இன்னும் அந்த பாஷ்யம் படிக்கல. எங்க ஜி வேற இன்னும் சொல்லிக் குடுக்கல. அவங்களுக்கு பாரு அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டாங்க. இதெல்லாம் தேவையற்ற வேலை. படிக்கிறது ஒரு உபனிஷத்தாக இருந்தாலும், அதனுடைய சித்தத்தை இருந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு உபனிஷத் போதும். தத்துவமசிங்கிற ஒரு வார்த்தை ரமணருக்கு போதுமானதாக இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் தான் அவர் நெறைய படிச்சாரு. அது வேற விஷயம். அதிலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு? தெளிஞ்சுட்டாரு. தனக்காதி முனிவர்களுக்கு அது இல்ல. கை இப்படின்னு காமிச்சாரு தட்சிணாமூர்த்தி. புரிஞ்சுச்சுன்னு போயிட்டாங்க. ஏன்? சோ எப்படி யூசுவலா வேதாந்திக் ஸ்டூடண்ட்ஸ் ஐயோ இன்னும் நான் அந்த சாண்டிங் கத்துக்கல. இன்னும் வேற அவங்க அது சொல்லிக் குடுத்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் சொல்லிக் குடுக்கல. நான் வேற அத கத்துக்கல. நான் வேற இத கத்துக்கல. புலம்பலோ புலம்பல். தேவையே இல்ல. ஏத கத்தமோ, சப்த ஞானமாகட்டும், அர்த்த ஞானமாகட்டும், எந்த வரைக்கும் இப்ப சப்தமே நீங்க சாண்டிங் கத்துக்கிறீங்கன்னா, எது வரைக்கும் கத்துட்டுமோ அது பிழை இல்லாமல் சொல்ல தெரியுதா? ஒரு தப்பு இல்லாம, அப்படியே ஜம்முன்னு சொல்ல தெரியுதா முக்கியமே தவிர, 15, 20, 30 சாண்டிங் தெரியும் சொல்றதுல, தப்பு தப்பா சொல்றதுல, எந்த பிரயோசனமும் சொல்றவங்களுக்கும் கிடையாது. கேட்கிறவங்களுக்கு கேட்கவும் முடியறதில்லை. அது வேற விஷயம். சோ எதிலுமே
அந்த சாரத்தை எடுத்து நீ சப்தத்திலேயே ஏன் பழக்கிறன்னா, அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள கவனிக்கிறது எதற்கு கவனிச்சு சொல்லி 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 அந்த மைண்ட் வந்து அப்படியே அலர்ட் ஆகும். அந்த மைண்ட் தான் இங்க யூஸ் ஆகும். எதுக்கு? வேதாந்தத்துக்கு பயன்படும். சோ, இத கத்துக்கல, அத கத்துக்கல என்ன சொல்றதுல? புலம்புறதுல அர்த்தமே இல்ல. தெரிஞ்சத பிழை இல்லாமல் அழகா சப்தமா இருந்தாலும் சரி, இங்க உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களாக இருந்தாலும் சரி, எத கத்துக்கிறோமோ அத தெளிவா, சாரத்தை எடுக்கக்கூடிய சக்திய நம்ம என்ன பண்ணிக்கணும்? டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்னா, அவர் அதான் சொல்றாரு. அவனு அவரு அவ சுஷியன் என்ன சொல்றாரு? மேல இருக்கிறவர் என்ன சொல்றாரு? அவன் நாஸ்தின்னாரு. அச்சித்தக ந அஸ்தி. அவன் இல்லைங்கிறாரு. அவனால அவனுக்கும் பிரயோசனம் இல்ல, மத்தவங்களுக்கும் பிரயோசனம் இல்ல. ஆனா சித்தவானாக இருந்தால், அவனுக்கும் அது பிரயோசனம். அதை சொல்லிக் கொடுப்பதன் மூலியமாக மற்ற ஸ்டூடண்ட்ஸுக்கும் அது பிரயோசனம். இஃப் ஹி இஸ் சித்தவான். அதான் சொல்றாரு. சித்தம் கேவைஷா. இந்த சித்தத்தில் தான் இப்ப மேல சொன்ன எல்லாமே அடக்கம். எது? இப்ப எல்லாம் சேர்த்துக்கணும். நாம, ரூப, இப்ப படிச்சோம் இல்லைங்களா? இப்ப ஒரு ஸ்டெப்பா படிச்சு பார்த்தீங்களா? நாம, வாக்கு, மனக, சங்கல்பக அனைத்தும். இப்ப 5வது சித்தத்தில் அடக்கம். ஏஷாம் இவை அனைத்தும் ஒடுக்கம். அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த சித்தம் தான் இப்ப இந்த லயம் இது எல்லாமே ஒடுக்கம்ங்கிறது லய காரணம். சித்தம் தான் இந்த 5க்கும் 4க்கும் லய காரணம். ஏகாயனம் சித்தமாத்மா அப்படின்னா, அதுதான் சிருஷ்டி காரணம். எல்லாம் மற்ற தோன்றுவதற்கு இதுதான் காரணம். இப்ப நீங்க ரிவர்ஸ் போய் பாருங்க. கரெக்ட்டா இருக்கிறவங்க ப்ராப்பரா விபாகம் பண்ணிருவாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது அடுத்து அதுக்குண்டான ஆசைய வளர்த்துக்குவாங்க. கரெக்ட்டான விபாகமா இருக்கும். சங்கல்பன விபாகம் பிரித்தறியுது. சோ எது நல்லது சித்தம் கரெக்ட்டா இருக்கிறவங்களுக்கு சங்கல்பம் கரெக்ட்டா இருக்கும். அதனுக்குண்டான ஆசை கரெக்ட்டா இருக்கும். ஆசைக்குண்டான வாக் கரெக்ட்டா வரும். அதற்குண்டான எல்லாமே என்ன வாழ்க்கையில கரெக்ட்டா இருக்கும். சித்தம் இருந்தால். சித்தம் இல்லைன்னா ரிவர்ஸ் போட்டுக்கங்க. அவங்க நினைக்கிறது எல்லாமே சங்கல்பம் தப்பு தப்பா பண்ணுவாங்க. இச்சை, ஆசை தப்பு தப்பா வரும். வாக்குல பேசுறதெல்லாம் தப்பு தப்பா வரும். அப்படின்னு ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன சொன்ன? சித்தம் ஆத்மானா, அந்த சித்தம் தான் அது அனைத்தையும் சிருஷ்டி செய்கிறது. இது சித்தத்திலிருந்து அதெல்லாம் வெளியில வருதுன்னு அர்த்தம். அடுத்தது சித்தம் பிரதிஷ்டா. பிரதிஷ்டான்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்திதி காரணம். இந்த சித்தம் தான் இந்த 4க்கும் ஸ்திதி காரணம். எந்த 4க்கும்? சப்தம், ரூபம் சொன்ன பார்த்தீங்களா? அந்த சாரி நாம, வாக்கு, மனம் அனைத்துக்கும் இது என்னது? லய காரணம். சித்தமாத்மானா சிருஷ்டி காரணம். இந்த 4ம் தோன்றுவதற்கு சித்தம் பிரதிஷ்டா ஸ்திதி காரணம். இந்த 4க்கும் இதுதான் ஸ்திதி காரணம். எந்த 4? நாம, வாக்கு, மனக, சங்கல்பக. அடுத்தது சித்தம் உபாஸ்வேதி. என்னன்னு? பிரம்ம இதி அந்த இடத்துல பிரம்மங்கிறோட ஆட் பண்ணிக்கணும். சித்தத்தை எப்படி உபாசனை பண்ணணும்? பிரம்ம இதி சித்தம் உபாஸ்வேதி இருக்கு. நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? சித்தம் பிரம்ம இதி உபாஸ்வேதி. உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு சனத்குமார். நாரதர் உடனே என்ன பண்றாரு? சக எச்சித்தம் பிரம்ம இதி உபாஸ்தே. அந்த சித்தம் முதல்ல வந்து அந்த சித்தத்தை உபாசனை பண்ணு. சித்தம் பிரம்ம இதி உபாஸ்தே. அந்த சித்தத்தை உபாசனை பண்ணுங்கிறாரு. அடுத்த லைன்ல என்ன ஆட் பண்ணிட்டாரு? பிரம்ம இதி உபாஸ்தே. பிரம்மனாக அந்த சித்தத்தை சக எச்சித்தம் பிரம்ம இதி உபாஸ்தே. சித்தான் வைசக லோகான். அந்த மாதிரி சித்தம் தான் பிரம்மம் நீ உபாசனை பண்ணினா என்ன உனக்கு சக்காம பலன்? துருவான் துருவகா. அதிக நாள் வாழக்கூடிய லோகத்திற்கு சென்று அதிக நாள் நீ வாழ்வாய். துருவங்கிறது அவன், துருவான்கிறது லோகம். எப்படிப்பட்ட லோகத்துக்கு நீ போவ? அதிக காலம் லைஃப் ஸ்பேன்ல இருக்கிற உலகத்துக்கு போய் துருவான் லோகான் போட்டு. லோகானுக்கு அட்ஜெக்டிவ் தான் துருவான். இப்போ எப்படிப்பட்ட லோகான்? துருவான் லோகான். சான்ஸ்கிரிட்ல எப்படி வேணா மாத்தி போடலாம். இங்கிலீஷ்ல இருந்தா குட் பாய், பாய் பின்னால போட்டு குட்டை தான் முன்னால போடணும். சான்ஸ்கிரிட்ல அப்படி இல்ல, பாய் குட் அப்படின்னு போட்டுக்கலாம். அது ஃப்ரீடம் இருக்கு இங்கிலீஷ்ல. இப்ப லோகான் துருவான். துருவான் தான் யாருக்கு அட்ஜெக்டிவ்? லோகானுக்கு அட்ஜெக்டிவ் போட்டு புரிஞ்சுக்கணும். துருவான் லோகா. அதிக நாள் இருக்கக்கூடிய லோகத்திற்கு சென்று, அந்த லோகமே அதிக நாள் இருக்கும். மற்ற லோகங்களை காட்டிலும் இந்த லோகம் அதிக நாள் இருக்கும். அந்த லோகத்துக்கு சென்று அவன் எப்படி இருப்பான்? துருவ. இது நவுன். அது அட்ஜெக்டிவ், இது நவுன். துருவ.
அவன் நெடுநாள் வாழ்வான். சக்காம உபாசனா. அடுத்தது பிரதிஷ்டிதான் பிரதிஷ்டிதா. அங்க போயி அந்த பொருள்களை என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும், அந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணுமோ அந்த பொருள்களோடு அவன் வாழ்வான். அடுத்தது அவ்வியதமானான்னு என்ன அர்த்தம்? மானான்னா பயமில்லாத உலகத்திற்கு சென்று அவன் அவ்வியதமானக, அவன் பயமில்லாதவனாக அந்த உலகத்தில் அவன் லோகத்தில் வாழ்வான். நீண்ட நாள் அணுவிக்கூடிய பொருள்களோடு பயமில்லாதவனாக அப்படிப்பட்ட லோகத்தில் அவன் இது மூணுமே சேர்த்துக்கணும். துருவான் துருவக பிரதிஷ்டிதான் பிரதிஷ்டிதக அவ்வியதமானான் அவ்வியதமானக. இது அப்படியே ரிப்பீட்டடா வரும். அந்த இதெல்லாம் என்னது? சித்தம் பிரம்ம இதி சக்காமமா உபாசனை பண்ணுனா இது கிடைக்கும். எனக்கு இது வேணும்னு கேட்டா கிடைக்கும். அடுத்தது நிஷ்காமமாக அபிசித்தியதின கிடைக்கும். சக்காமமாக பண்ணுனா அபி சித்துன அடைவான். சித்த சித்தி அபி கம்ப்ளீட்டா கிடைக்கும். அடுத்தது யாவத்து சித்தஸ்ய தம் தத்ராஸ்ய, அந்த சித்தம் எதுவரையில் வியாபிக்கிறதோ அதுவரை இவன் வியாபிக்கும் சக்தியை பெறுவான். உபாசன பலன் பாருங்க. எதுவரைக்கும் சித்தம் வியாபிக்குமோ அதுவரைக்கும் இவன் வியாபக சக்தியை இவன் பெறுவான். இதெல்லாம் சக்காம பலன். யதா காமச்சாரக, அதுல என்னென்ன ஆசைப்படுறானோ தன்னால் வியாபிக்கப்பட்ட இடத்து வரைக்கும் இவன் என்னென்ன ஆசைப்படுறானோ, தன்னுடைய மனதில் எதை ஆசைப்படுறானோ அதெல்லாம் சித்தம் வியாபிக்கிற அந்த வரைக்கும், அந்த ஏரியான்னு அர்த்தம், அந்த ஏரியா வரைக்கும் இவனுக்கு என்ன கிடைக்கும்? அது வியாபகம் கிடைக்கும். அது எதை ஆசைப்படுகிறான் அதுவும் அவனுக்கு கிடைக்கும். இப்ப என்ன உபாசனா? சித்த பிரம்ம இது உபாசே. நீ பண்ணினா சித்தம் எவ்வளவு தூரம் வியாபகமாகுதோ அது வரைக்கும் நீ விரும்பியபடி வாழலாம், நீ வேண்டியது கிடைக்கும். அது சக்காம பலன். We are not very particular about this சக்காம பலன் because nobody is there to teach us. இப்ப நமக்கு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் நிஷ்காமமா பண்ணுனா என்ன பலன்? அடுத்த ஸ்டெப்புக்கு போவாரு. நிஷ்காமமா என்ன பண்ணாரு? எச்சித்தம், யார் அந்த சித்தத்தை பிரம்மன்னு உபாசனை பண்றாங்களோ, பிரம்ம இது உபாசே, உபாசனை பண்றவங்களுக்கு அஸ்தி பகவத் சித்தாத்து பூயக. இப்ப இவர் கேக்குறார், உபாசனை பண்ணிட்டு திரும்பி வந்து கேக்குறார். இப்ப இதுக்கு அடுத்தது பூயகன் என்ன? இதைவிட மேலானது இதைவிட மேலான சித்தத்தை விட மேலானது இருக்கிறதா அப்படின்னு நாரதர் கேட்கிறார். இதி சித்தாத்வாவ பூயக அஸ்தி, இருக்கிறது. சித்தத்தை விட மேலானது அஸ்தி இதி. இது கொட்டேஷன். எஸ், இருக்கிறது. சனத்குமார் சொல்லியாங்க. அவர் கேட்கிறாரு, இதை விட மேலானது இருக்குதான்னு கேட்கிறாரு. சித்தாத்வாவ பூயக அஸ்தி, சித்தத்தை விட மேலானது உண்மையில் வாவன இண்டீட் உண்மையில் எம்பசைஸ் பண்றது இருக்கிறது. அஸ்தி. உடனே இவர் என்ன சொல்லுவாரு? தத்துமே, அதை தன்மேன்னு என்ன பிரிக்கணும்? தத்துமே, அதை எனக்கு, அதை தத்துனா அதை, மேன எனக்கு, தத்மே பகவான் பிரவீத்தி, அதை எனக்கு சொல்லி கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க. அந்த நான் உபாசனை நான் பண்ண விரும்புறேன், எனக்கு அதை சொல்லி கொடுங்கன்னு இப்ப யாருதான் கேட்கணும்? நாரதர் கேட்க அவர் அதை சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்தது எது? இப்ப சித்தத்தை விட மேலானது தியான பிரம்ம வித்யா. சித்தத்துக்கு மேலானது இப்ப தியானம். இது 6வது ஸ்டெப். தியானம் பாவ சித்தாத் பூயக தியாயதீவ பிருத்திவி தியாயதீவாந்தரிக்ஷம் தியாயதீவத்யௌஹோ தியாயந்தீவாப்பக தியாயந்தீவ பர்வதா தேவமனுஷ்யாஸ்தஸ்மாத்ய இஹ மனுஷ்யாணாம் மகத்தாம் பிராப்னுவந்தி தியானாபாதாகும்ஷா இவைவ தே பவந்த்யத ஏல்பாக கலகினக பிஷுனாக உபவாதினஸ்தேத ஏ பிரபவோ தியானாபாதாகும்ஷா இவைவ தே பவந்தி தியானம் உபாஸ்மேதி. 2 மந்திரம் தான். 2வது மந்திரம் உங்களுக்கு அதே மாதிரிதான் வரும்.
சயக தியானம் பிரம்மேத்யுபாஸ்தே, யார் பிரம்மம்னு உபாசனை பண்றாங்களோ, யாவத்து தியானஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரக பவதி. யோ தியானம் பிரம்மேத்யுபாஸ் அஸ்தி பகவக தியானாத் பூயக இதி. தியானாத் தியானாத் வாவ பூயக அஸ்தி. உன்னை இவரு என்ன சொல்லுவாரு, தன்மே பகவான் பிரவீதி, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த 2வது மந்திரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த வேர்டு மட்டும் தியானங்கிற வேர்டு ரீப்ளேஸ் பண்ணி மற்ற எல்லாம் வேர்டிங்ஸ் எல்லாம் அதே தான் வரும். இப்போ வாட் யூ மீன் பை தியானம்? தியானம் வாவ, என்ன ஃபர்ஸ்ட் வேர்டு? தியானம் வாவ சித்தாத் பூயக, தியானத்தை விட மேலானது, சரி சித்தத்தை விட, சித்தாத்துன பஞ்சமி, சித்தாத்து, சித்தத்தை விட தியானம் பூயக. எப்பவுமே சான்ஸ்கிரிட் பஞ்சமி தான் முதல்ல போடணும். சித்தாத்து, நாம பார்த்த அந்த சித்தத்தை விட மேலானது தியானம். அதாவது தியானம்னா என்ன? ஒருமுகப்பட்ட மனம், அவ்வளவுதான். தியானம்னா என்னது? ஒரு ஏகாக்கிரத சித்தம், அதே மீனிங் தான். ஒருமுகப்பட்ட மனம் அது இருந்தா தான் பாருங்க சித்தம் கரெக்டா வேலை செய்யும். நீங்க பாருங்க எல்லாமே அதுல அடங்கிடும். 5மே கடைசி வரைக்கும் மனம் ஒருநிலைப்பட்டு நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா, சிந்திக்கிறீங்க அப்படின்னா, வகுப்பு கேட்கறீங்கன்னா, அது என்ன, அது எங்கெங்க உள்ள உங்களுக்கு அடைக்கிறோம், சித்தம் கரெக்டா இருக்கும், சங்கல்பம் நிச்சயம் விவாகம் கரெக்டா இருக்கும், அதுல தோன்றுகிற ஆசை கரெக்டா இருக்கும், வாயில் வர வாக்கு நாமம் எல்லாமே கரெக்டா இருக்கும். சோ எல்லாத்துக்கும் முக்கியம் இப்ப என்னது? 6வது தியானம். வெரி இம்பார்ட்டன்ட். மன அமைதி அது இருந்தா தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும். பாஸ்ட வச்சு இப்ப நீ சித்தத்துக்கு எத்தனை மீனிங் போட்டீங்க, அதெல்லாம் வரணும்னா சரியாக புரிந்து கொள்ளுதல். அதாவது என்னை சுத்தி சூழ்நிலையை வச்சு அந்த சூழ்நிலையில் எது சரியாக நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது சித்தம். அப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா வேதாந்த வகுப்பு அட்டன் பண்றது மட்டும் சித்தத்தோட வேலை இல்லை. ஒரு வாழ்ற அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை வச்சு உள்ளதை உள்ளபடி கிரகித்துக் கொள்கிற சக்தி, பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தொடங்கும் போதே இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு சக்தி தான் சித்தம். அது வரணும்னாலும் சரி, அதுக்கப்புறம் மனக இச்சா சக்தி, அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி இதுல நான் செயல்படணுங்கிற ஆசை, அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தல் வாக்காக எதா இருந்தாலுமே மன அமைதி, ஒருமைப்பாடு ரொம்ப அவசியம். அதுதான். ஏன்னா மனம்ங்கிறது, அப்ப ஒருமைப்பாடு இல்லாத மனம் என்ன? சஞ்சலம். சஞ்சலமான மனம் இல்லாமல், மனம் எந்த விஷயத்தில் நீங்க நீங்க ஆணி அடிக்கிறீங்கன்னா கூட, ஆணி அடிச்சு முடிக்கிற வரைக்கும் அதுல கவனம் இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க இது தேவதையோட வடிவத்தை எடுத்து வச்சு மட்டும் தியானம் பண்றது. வாழ்க்கையில் ஒரு செகண்ட் நீங்க தியானம் பண்ணி வாழணும். யோசனை பண்ணி பாருங்க. எந்த வேலையை செய்யறீங்களோ அது தியானம். படிக்கிறது மட்டும் தியானம், கான்சன்ட்ரேஷனா படி, குழந்தைகளை பண்றது. இத மட்டும் நீ இப்ப சாமி கும்பிடும்போது கான்சன்ட்ரேஷனா மெடிடேஷன் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது மட்டும் பண்றதுக்கு பேரு தியானம் இல்ல. இதுக்கப்புறம் இந்த சாந்தோக்கு இது படுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையே தியானம். நீங்க பாருங்க, இப்ப நீங்க யோகா பண்ணணும். ஏகாக்கிரத சித்தம் இல்லாம அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பாட்டு கட 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 கடன்னு போயிருவாங்க. பெப்பன்னு தான் நிக்கணும். ஒரு வேர்டு விட்டீங்கன்னா, அவங்களோட டிராவல் ஆக முடியாது. அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, அப்புறம் காலு கை சிக்குழுந்து கிடக்கும். இப்படி இந்த கால இப்படி எடுத்து இப்படி எடுனா தான் கரெக்ட்டா வெளிய எடுக்க முடியும். இல்லைன்னா சிக்குழுந்துரும். இல்லைன்னா கை, கால் எல்லாத்துக்கும் என்னது? கால் புடிச்சுக்கிச்சு, கை வீங்கிச்சு, கை தூக்க முடியல. ஏன் இந்த ப்ராப்ளம் எல்லாம் யோகா பண்ணும்போது? அவங்க சொன்னத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாம மாத்தி ஏதாவது பண்ணிட்டோம்னா, ஷோல்டர் வலி வந்துரும், தொட வலியும், முட்டி வலி எல்லாமே வந்துரும். சோ தியானம். அங்கிருந்து ஆரம்பிங்க. நீங்க குளிக்க போறீங்க. இட்ஸ் த தியானம். அங்கிருந்து ஆரம்பிங்க. பல்லு விளக்கும்போது தியானம். பல்லு விளக்க எல்லா பல்லையும் கரெக்ட் பண்ணிட்டோமா, நாக்கு கிளீன் பண்ணிட்டோமா, கரெக்டா குளிச்சிட்டோம். அது தியானம். யோசனை பண்ணி பாரு. ஒரு சின்ன கோலம் போடுறீங்க. தியானம். என்ன அந்த தியானம்ங்கிறது த்ரூ அவுட் த லைஃப் நாம இருந்தோம்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு இடம் சொல்றாரு. அதாவது இல்லைன்னா என்ன ஆகும்? சஞ்சலமாக இருக்குது. இப்ப நீங்க ஒரு வேலை செய்யும்போது, இன்னொன்ன பண்ணி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, எல்லா முடிவும் தப்பா தான் எடுக்கும். யூ கேனாட் டேக் கரெக்ட் டெசிஷன். இந்த தியானத்திலேயே நீங்க மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய எடுக்கிற முடிவுகள் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையும். இப்ப நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா, அதற்கு காரணம் இதற்கு முன்பு நான் எடுத்த முடிவு.
டெசிஷன் மேக்ஸ் த லைஃப். டோன்ட் பிளேம் எனிபடி எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு அது காரணம் யாரு? நான் எடுத்த முடிவுகள் தான் நீங்க இப்படி உட்கார வச்சிருக்கு. அது நான் என்னவா இருந்தாலும் சரி. அப்போ அந்த முடிவுகள் எடுக்கிறது கரெக்ட்டா எடுத்தா தானே கரெக்ட்டான வாழ்க்கை. அந்த முடிவு கரெக்ட்டா எடுக்கணும்னா, நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்கணும்? தியானம். நீங்க பாருங்க, இந்த தியானத்துல அதிகமா தன்னை அறியாம இருக்கிறவங்க அவங்களுக்கு வாய் பேச்சே குறைஞ்சிருக்கும். ஏன்னா, அது ஒரு இன்ட்ரோவர்ட் ஆயிருவாங்க. பேச்சே இருக்காது. பேச்சு அது ஏன் என்ன சொல்றோம்? பேசாதீங்க, பேச்ச குறைங்க, பேச்ச குறைங்க. ஏன்னா, பேச ஆரம்பிக்கும்போது யூ பிகம் எக்ஸ்ட்ரோவர்ட். நீங்க நெனச்சத வெளிக்கொணரணும்னு சொல்லும்போது, அந்த தியானம்ங்கிறது அங்க இருக்காது. என்ன வேலை செஞ்சீங்களோ, அதனால தான் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க? "ஏய் பேசாத. ஏய் பேசாத, பேசாத. பேசுனா வெளிய போய் நில்லு." நீ நீ அது பாருங்க, பேசுறவங்க தன்னத்தானே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது மட்டும் இல்ல. இந்த பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க காதையும் போட்டு, ஓட்டைய போட்டு. சவுண்ட், பொல்யூஷன். சோ அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும், அந்த மாரி கத்திக்கிட்டு இருக்கிறவங்க, என்ன டெசிஷன் எடுத்தாலும் தப்பா தானே போகும். ஏன்? எடுத்த செயலில் என்ன இல்ல? தியானம் பண்ணலின்னு சோ இந்த தியானம்ங்கிறது என்ன இனிமேல் எங்க ஒதுக்க வேண்டாம் வாழ்க்கையில. அது ஒரு டைமு. 5 மணிக்கு எந்திச்சுக்கோந்து. தியானம் பண்றது அல்ல. இங்க சொல்ற தியானம் அது அல்ல. தியானம்ங்கிறது ஒரு செயலிலும் இந்த தியானத்தோட செய்றேனான்னு இப்ப இருந்து செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சாந்தோக்கு பின்னாடி படிச்சதுக்கு அப்புறம் அடிச்சடி எங்களுக்கு இதெல்லாம். ஒரு செகண்டும் நீ தியானத்துல இருக்கியா? எந்த வேலை செஞ்சாலும் சரி, வீடு கூட்டுறியா, கோலம் போடுறியா, குழம்பு வைக்கிறியா, பொரியல் வைக்கிறியா, டசன்ட் மேட்டர். இங்க பாட்டு கை காய தரக்கா புறக்கான்னு பெரட்டிட்டு இருக்கும். மனம் ஃபுல்லா எங்கேயோ சஞ்சலம். அப்ப நீ எடுக்கிற முடிவு வாழ்க்கையில எல்லாமே இப்படித்தான் போகும். பேச்சு தப்பா தான் போகும். முடிவு தப்பா தாங்க போயாகணும். இதான மேத்ஸ். மேத்ஸ் பிரகாரமே வருவோம். இட் இஸ் அ லாஜிக். நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். வாட் இஸ் லாஜிக்? அததான் நான் கேட்கிறேன். என்ன செய்கிறோமோ அதுல என்ன இருக்கணும்? தியானம். அதான் சொல்றாரு. இப்ப ஏன்னா தியானம்ங்கிறத விட நம்ம உடனே கண்ண மூடி உட்கார்ந்து அ நே முதுகை நேராக வைத்து, தலையை நேராக வைத்து, அது பழக்குறோம். எதுக்கு? த்ரூஅவுட் த டே நான் செய்யற எல்லா செயலிலும் தியானமாக செய்வதற்கு 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்றோம் மனதை? பழக்குகிறோம். தட் இஸ் நாட் அல்டிமேட். கண்ண மூடி உட்கார்ந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அல்டிமேட். அத வச்சு இத புடிக்கும். அதுக்கு தான் என்ன பண்ண சொல்றது? மெடிடேஷன் பண்ணுங்கங்கிறது. அத பழகி மனதுக்கு அந்த மாரி பழகி ஏன்னா, சஞ்சல மனம் தான் கத்தும். தப்பு தப்பா நினைக்கும். ஏன்னா, அந்த தியானம் பண்ண ஒரு செய்யற செயல என்னால கவனமா பண்ண முடியல அப்டின்னா, பிகாஸ் ஆஃப் சஞ்சல ஆத்மிகா. சஞ்சலம். அப்ப அந்த சஞ்சலத்த குறைக்கிறதுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறது? தியானம் பண்ணி மனதை பழக்குதல். சமான சங்கரர் சொல்ற டெஃபினிஷன். வாட் யூ மீன் பை தியானம்? இந்த இடத்துல பகவான் சொல்றாரு, இதெல்லாம் அவர்னால தாங்க முடியும். சமான பிரத்யய சந்தானக. சமான பிரத்யய இப்ப அத வச்சுதான் நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருந்தேன். சமான பிரத்யய சந்தான. கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் டெஃபினிஷன் குடுக்கல. எண்ணத்த நீ ஒரு இடத்துல குவிங்கிறது மீனிங் என்னன்னு சொல்றேன். அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீ ஒரு இடத்துல குவிச்சின்னா அதுக்கு பேர் தியானம்னு ஒரு டெஃபினிஷனே குடுக்கல. சமான பிரத்யயம்னா தாட்டுங்க. சமான எந்த அதாவது சந்தான எந்த செயலை எடுத்தியோ அதோடு மனம் சமம் ஒன்றி இருத்தல். சமான பிரத்யய செயலும் எண்ணமும் ஒன்றி இருத்தல். அப்படின்னு என்னங்க? நீங்க பல்லு விளக்குறது ஒரு செயல். குளிக்கிறது ஒரு எல்லாத்தையும் போட்டு இப்ப அதான் விளக்கிட்டு இருந்தேன். பல்லு விளக்குறது ஒரு செயல். அந்த குளிக்கும் போது என்ன தாட் வரணும்? குளிக்கிற பத்தின தாட் வரணும். நீங்க பல்லு விளக்குற செயல் பண்ணீங்கன்னா, பல்லு விளக்குற தாட் தான் அங்க வரணும். அதை பற்றி சிந்தனை தான் வரணும். நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னா, அத பற்றின சித்தம்ங்கிறது அல்டிமேட். மெடிடேஷன் பண்றதுங்கிறது சொன்னீங்க புரியுதுங்களா? சோ சமான பிரத்யய போடுற வேர்டு அப்படியே செப்படி அடிச்ச மாரி இருக்கும். பிரத்யயம் அந்த தாட்ல இருக்கியா நீ? சமானம்னு என்னது? அதோடு ஒன்றுன. எந்த செயல் புரிகிற சந்தானக அதோடு ஒன்றுனதான் என்னது டெஃபினிஷன் ஃபார் தியானம். This is not given by me. It is by சங்கராச்சாரியா. அப்புறம் இதுல என்ன பண்றாரு? இத சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்க ஒரு கற்பனை வருது. உலகமே தியானம். அதாவது இது ஒரு பாயிண்ட்ங்க. அடுத்த லெவல் கூட்டிட்டு போற பாருங்க. நீ பார்க்கிற உலகத்துல எல்லாமே தியானம் பண்ணிட்டு இருக்கும் பாரு. பாப்பா. நீங்க ஒரு செடிய பாருங்க. அது ஒரு தியானத்தில் இருக்கிறது. ஒரு ஓடுற நதிய பாருங்க. அது தியானத்தில் இருக்கிறது. உயிர் உள்ளது, உயிரற்றது. ஒரு பூனைய பாருங்க. அது தியானத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஏதாவது நொய் நொய்ன்னு ஏதாவது பேசுதா? யோசனை பாருங்க. ஏதாவது இந்த நொய் நொய்ன்னு ஏதாவது பேசுதா? பூனை கத்துச்சுன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு.
தேவையான மட்டும்தான் நாய் உழைக்கும். இந்த நாய் ரோட்ல உழைக்குதே, அதுவே தியானத்துல அது எப்ப உழைக்குதோ அப்பதான் உழைக்கும். மனுஷங்களாட்டம் எந்நேரம் வாழு வாழுன்னு பேசிட்டு இருக்குதா என்னது? பூனை பேசிட்டு இருக்குதா என்ன? மரம் பேசிட்டு இருக்குதா என்ன? we are all என்ன சொல்றது? இன்ட்ரோவர்ட். A plant is introvert always. A animal is introvert always except human being. நம்ப தான் என்னது? எந்நேரம் எக்ஸ்ட்ரோவர்ட். அவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? அது என்ன பண்ணுது? இது என்ன பண்ணுது? எந்த செடியா பக்கத்துல இருக்கிற செடி என்ன பண்ணுச்சு? எத்தனை பூ பூத்துச்சு? எத்தனை காய் காத்துச்சுன்னு பாக்குதாங்க? நான் கம்மியா பூக்குறேன், நான் எச்சா பூக்குறேன்னு பெருமைப்பட்டுதாங்க. சோ ஒண்ணொண்ணும் தியானம் பண்ணி கொண்டு வாழுது. டிஸ்டர்ப் பண்றது இந்த மனுஷங்க தான். அதுகளையும் போய் டிஸ்டர்ப் பண்றது யாரு? அது தியானத்துல இருக்கு. நீங்க அந்த வியூல விஷன் உலகத்த பாருங்க. ஒரு மீன பாருங்க. அது தியானத்துல தான் இருக்கு. ஒரு இப்ப பாருங்க அதுக்கு என்ன சொல்லுவாரு இவரு? அதாவது அதுக்கு அடுத்த லெவல். நீ அதாவது இந்த உலகத்த பாக்குற. ம். நீ மன அமைதியுடன் ஒரு நதியை பார்த்தாய் என்றால், அந்த நதியில் இருக்கிற அமைதி உனக்கு தெரியும். நீ மன அமைதியுடன் இருந்தால், நீ பார்க்கிற நதியினுடைய அமைதி உனக்கு தெரியும். நீ மனசஞ்சலத்துடன் இருந்தாய் என்றால், நதி எப்படித்தான் தெரியும்? சஞ்சலமா தான் தெரியும். வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட். சோ, நீ எப்படி இருக்கியோ? யூ see what you want to see. You see what you want to see. நீ அமைதியா இருந்தீனா, உலகத்துல இருக்கிற அமைதியை பார்ப்ப. நீ சஞ்சலம் இல்லாம இருந்தீனா, சஞ்சலம் இல்லாத நிலைய பார்ப்ப. நீ சஞ்சலமா இருந்தீனா, பசங்க பிள்ளைகிட்ட அதத்தான் பார்ப்போம். சஞ்சலத்த தான் பார்ப்போம். நீ அமைதியா இருந்து அந்த குழந்தைகிட்ட என்ன பார்ப்ப? ஏன்னா, நதி எல்லாம் பொயட்டிக் ஸ்டேஜ். வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் வாங்க. இன்னொருத்தர நீங்க சஞ்சலமா இருந்தீங்கன்னா, வெளியில வர வார்த்தையில எப்படித்தான் வரும்? கச்சக்கா, மொச்சக்கான்னு தான் வரும். அப்ப அவங்ககிட்ட இருக்கிற சஞ்சலத்த நம்மளால பார்க்க முடியும். நீ அமைதியாக இருந்தாய் என்றால், குழந்தைகளிடம் எத பார்க்கலாம்? அமைதியை பார்க்கலாம். ஏன்னா, தே தே குழந்தைகள் அதிகமான தியானம் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவங்க. தே ஆர் ஆல்வேஸ் இன்ட்ரோவர்ட். வெளியில எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க மாட்டாங்க. அதனால குழந்தைகளும் தெய்வம் ஒண்ணுங்கிறது. அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ, யூ see what you want to see. உலகம் உன் மனதை பொறுத்து உனக்கு புரியுது. புரியுதா? உலகம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்குது? உன்னை பொறுத்து நீ உலகத்த புரிஞ்சிட்டு இருக்கிற. உன்னை பொறுத்து தான் உலகத்தை நீ புரிந்து கொள்கிறாய். இதெல்லாம் வந்துங்க ஹை லெவல் திங்கிங். இது கேட்கும்போது சில பேர் தூக்கம் கூட வந்துரலாம். பட் திஸ் இஸ் புரியுதோ, புரியலையோ. இதுதான் என்னது? உண்மை. புரிஞ்சாலும் சரி, புரியலைன்னா விட்டுருங்க. இது வேதாந்தத்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, இது காதுல கேட்டோன்ன எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர தெரியணும். நான் அமைதியா இருந்தேன்னா, என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? அமைதியா. நான் நொய்யுன்னு இருந்தேன்னா, சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்படித்தான் இருக்கும்? நொய்யுன்னு தான் இருக்கும். அதத்தான் சொல்றாங்க. இது வந்துங்க உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்வது வேற. காதுல சொல்லிக் கொடுக்கிறது ஈஸி. அத புரிஞ்சுக்கிறது ஈஸி. எழுதுறது எழுதிடலாம். நோட்ஸ் எடுத்துடலாம். கொஸ்டின் ஆன்சரும் போட்டலாம். ஆனா உணர்வுக்குள்ள கொண்டு வர பாத்தீங்களா? அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து கிளாஸ் முடிஞ்சு போனோன்னா அதை புடிச்சுக்கிறீங்க பாருங்க. அப்பதான் உணர்வு பூர்வமா அதை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ என்ன யாரை எதை குறை சொல்ல வேண்டாம்? என்னை முதல்ல என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்? உலகம் தியானத்தில் இருக்கிறது. அத உங்களுக்கு முழுங்குறக்கே இட் வில் டேக் டைம். உலகமே தியானம் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸப்ட் மீ. ஆச்சா? என்னுடைய உடலுக்குள் ஹிருதயம் தியானத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் உடலுக்குள் இருக்கிற நுரையீரல் தியானத்தில் இருக்கிறது. ஏன்? அது தவிர வேற ஏதாவது வேலை செய்தாங்க? இருதயம் அதை தவிர வேற ஏதாவது வேலை செய்தாங்க? ஸ்டமக் அது ஒரு தியானத்தில் இருக்கிறது. அதை தவிர வேற ஏதாவது வேலை செய்தா? யோசனை பாருங்க. அப்போ உள்ளேயும் ஆந்தரமும் என்னதான்? தியானம். வெளியில பாக்குறது எல்லாம் என்னதான்? தியானம். இது புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாயே திறக்க முடியாது. எல்லா அமைதி இருக்கு. நாம தான் போய் கெடுக்கிறோங்கிறது அப்பதான் நமக்கு புரியும். வாயை திறந்துதான் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? தியானத்துல ஏன்னா நீங்க பேசுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மத்தவங்களுடைய தியானத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்ப போன் காதுல வைக்கிறீங்க. அந்த சவுண்ட் உள்ள போகுதுல்ல. அது உள்ள எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க?
உள்ள அமைதியுடன் இயங்கிக் கொண்டிருக்கிற இருதயத்தையும், லங்ஸையும், ஸ்டமக்கையும் மத்தவங்களோடத டிஸ்டர்ப் பண்றோமா இல்லையா? இந்த அறிவு கூட இல்லைன்னா, வேதாந்தம் எதுக்கு படிக்கிறது? நான் வந்து சாந்தோக்கியோபனிஷத் முடிச்சிருக்கேன். நான் சாந்தோக்கியோபனிஷத் படிச்சுட்டேன். நான் சூப்பரா சாண்ட் பண்ணுவேன். வாட் ஃபார் யுவர் டூயிங் சாண்டிங்? வாட் ஃபார் யுவர் லேர்னிங் சாந்தோக்கியா? இது வந்து அறிவுபூர்வமாக உள்ள புரிஞ்சுக்கணும். தியானம். புரிஞ்சுங்களா? ஏன்னா, தியானம் நமக்கு என்ன தெரியும்? கை நீட்டி உட்காரு. ஸ்ட்ரெய்ட்டா வை. எவ்ரி மினிட் நீங்க படைச்சிருக்கிற இறைவன் படைச்சிருக்கிற சிருஷ்டியில ஒரு செகண்டும் எல்லாமே தியானத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதத்தான் இங்க அவ்வளவு அழகா சொல்றாரு. அடுத்து போய் பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு கற்பனை வேற பண்றாரு பாருங்க. தியாயதி இவ பிருத்திவி. இந்த பூமி தியானம் செய்து கொண்டிருக்கிறது. ஈஸியான சான்ஸ்கிரிட் தான். கான்செப்ட் அதான் இதுதான் கஷ்டமே தவிர, வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சாந்தோக்கியம் எப்பவுமே அப்படிதான். பிருகதாரண்யம் வேற மாரி இருக்கும். அது பெருசாவும் இருக்கும், புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் இதமா இருக்கு. சாந்தோக்கியத்த பொறுத்தவரைக்கும் பேராவா போகும் மந்திரம். ஆனா, சார் இப்படி டக்குன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, அத அப்படியே புரிஞ்சுக்கிட்டே போலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது? தியாயத்தி. யாரு தியாயத்தி தியானம் பண்றா? இவ பிருத்திவி. பிருத்திவி தியானம் செய்வதைப் போல் செய்து கொண்டிருக்கிறது. தியாயத்தி வா அந்தரிக்ஷம். அடுத்து யாரு தியானம் பண்ணிட்டு இருக்கிறா? நீ பார்த்துட்டு இருக்கிற ஆகாசம் தியானம் பண்ணிக் கொண்டிருக்கிறது. தியாயத்தீவ தியௌஹு. தியாயத்தி தியாயத்தி இவ. வா சாரி தியாயத்தி இவ. தியாயத்தி இவ தியாயத்தி வா. எது போட்டீங்கனாலும் கரெக்ட். 2 ஒரே மீனிங் தான் வரும். பிருத்திவி தியானம் செய்வதை போல் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஆகாசம், அந்தரிக்ஷம். வா தியானம் செய்வதை போல் செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அது அது தன்னுடைய வேலைய பொட்டாட்ட பார்த்துட்டு. 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தயர் வொர்க். எது? பூமி. அடுத்தது தியௌகு. சொர்க்கம். அப்படின்னு என்ன எல்லா லோகத்தையும் போடுறாரு. மேல அப், டவுனு, 7 அப், 7 டவுனு. அதனால சொர்க்கம்ங்கிற ஒரு வேர்டு மூலியமாக படைக்கப்பட்ட அனைத்து லோகங்களும் தியாயத்தி தியானம் செய்து கொண்டிருக்கிறது. தியாயத்தீவ ஆப்பக. தண்ணி ஒரு குடத்துல புடிச்சு வைங்க. அத அப்படி பாருங்க. ஏதாவது அசையுதா? அது தியானம் பண்ணுவதை போல் பண்ணிக் கொண்டிருக்கிறது. நாம அத முடி தொடக்கம்னு விட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம்? சஞ்சலத்த உண்டு பண்ணுவோம். அது எப்படித்தான் இருக்கும்? அமைதியா இருக்கும். நாம சொம்பு விட்டு எடுத்தீங்கன்னா அது சஞ்சலமா. ஆனா பாருங்க, கொஞ்ச நேரத்துல வந்து அப்படி நின்னுக்கும். அப்படி ஒரு 2 ஆட்டம் ஆட்டும். அப்புறம் வந்து அப்படி நின்னுக்குதா இல்லையா? இதெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? தியாயத்தி. எது? ஆப்பக. ஆப்பகன்னா நீர். தியாயத்திவ பர்வதா. மலைகள். நீங்க பார்க்கிறீங்க பாருங்க மலைகள். அது தியானம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அதோட வேலைய தவிர வேற எதுலயும் தலையிடாது. வேற சஞ்சலமாயி, நான் கொஞ்சம் இப்ப கோணையா இருக்க கொஞ்சம் நேரா உட்காந்துக்கிறேன் இன்னும். இப்படியே சாஞ்சிருந்த ஒரு மலை என்னைக்கு எந்த மலையாவதுங்க, இப்படி நான் சாஞ்சிருக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் அப்படி நேரா ஆயிக்கிறேன்னு. ஆனா தெரியும் நம்ம உழப்பு. நேரம் ஆகுதா என்ன? இப்படி சாஞ்சதுன்னா, அப்படியே தியானம் பண்ணுது. இப்படி சாஞ்சிருந்தா அந்த மலை, இப்படியே தியானம் பண்ணுது. வாட் a பியூட்டிஃபுல் திங்கிங். See the thinking process. இவ்ளோ ஒரு அழகான சிந்தனை பாரு. சிந்திக்க தெரியணுமே இந்த அளவுக்கு. அத நீங்க அத நெகேட் பண்ண முடியுமா நம்மனால? மேல தியானம் எங்க நெகேட் பண்ணிருங்க பார்க்கலாம். We cannot negate that. It is a fact. நமக்கு புரிஞ்சிருக்காம இருக்கு இத்தன நாளைக்கு. இப்ப புரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து பாருங்க பர்வதாக. அது மலைகள் 1, 2 மலை இல்ல. அது குன்றாக இருந்தாலும் ஏன்னா பர்வத்தானா உங்களுக்கு அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்களா? மவுண்டன் ரேஞ்சஸ் அதுக்கு பேர் தான் பர்வதாகான்னு சொல்லுவோம். எத வேணா எடுத்துக்கோ. இந்த உலகத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அப்படியே கொடைக்கானல் மேல ஏறுறோம். அது கொஞ்ச நேரம் போர் அடிச்சு நேராச்சுன்னு வச்சுக்க. நாம என்ன ஆகும் கொடைக்கானல்ல? ஒரு செகண்ட் இப்படி நேர் பண்ணிக்கிட்டேன் நான் கொஞ்சம் கோணையா இந்த பக்கம் இடுப்பு புடிச்சுக்கிச்சு. நான் கொஞ்சம் நேர் பண்றேன்னு நெனச்சதுன்னா சோ அதனால எல்லாம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பாதுகாக்கறக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? தியானம் பண்ணிட்டு இருக்கா? உலகில் உள்ள மற்ற ஜீவராசிகளை, குடும்பத்தில் இருக்கவங்களையும், வெளியில் இருக்கவங்களையும் பாதுகாக்கணும்னா, நான் எங்க இருக்கணும்? நீ தியானத்தில் இருந்தால் மட்டும் தான் இந்த உலகம் காப்பாற்றப்படும்.
அதுதான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அது இதை புரிந்தவர்கள் என்ன சொல்ற வேலையத்தம் படிக்கிறது யோசனை பண்ணி பாருங்க இது வேலையத்தம் படிக்கிறது இது அடுத்தது அது வேற சப்ஜெக்ட் போக வேண்டாம் அடுத்தது தியாயத்தீவ தேவ மனுஷ்யா இந்த இடத்துல பாஷி எழுதுவாரு பாருங்க சங்கராச்சாரியர் அடா சாமி தேவ மனுஷியாகனா 2 மீனிங் கொடுப்பாரு அதாவது யார் தியாயத்தீவ தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து 2 விதமா பிரிக்கலாம் ஏன்னா கிராமர் பாயிண்ட்ல தேவர்களும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மனுஷியர்களும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாருங்கிறது உங்க ஒரு காம்பவுண்ட் சமாசா ஒரு டைப் ஆஃப் சமாசால பிரிச்சீங்கன்னா 2 வரும் தேவர்களும் தியானம் பண்ண அச்சா போட்டுக்கிறது தேவக ச மனுஷியாக அப்படி ஒரு சான்ஸ்கிரிட் கிராமர் நம்ம பிரிக்கலாம் காம்பவுண்ட் வேர்ட ச போட்டு பிரிக்கலாம் அப்படி போட்டா 2 பேரும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த இடத்துல மனுஷியாகனா மனிதருக்குள்ள இருக்கிற எல்லா பிராஞ்சனும் பாத்தீங்களா மனிதர்களுக்குள்ள இருக்கிற உடம்புக்குள்ள எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குது வாய் ஒண்ணுதான் பேசுது மத்ததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது வாய் பாருங்க அதோட செயலத்தான் செய்யுது நீ வாயுமே என்ன பண்ணிட்டு இருக்குது இது பேசுதா இல்லையா தியானம் தான் பண்ணிட்டு இருக்கு அச்சா அடுத்தது 2 சேர்த்தி சமாசா வந்து கூட்டுச்சொல் வந்து வேற மாதிரி சேர்த்தோம்னா தேவ மனுஷியாகனா தேவர்களாக இருக்கிற மனிதர்கள் அது ஒரு காம்பவுண்ட் வட பிரிக்கலாம் தேவர்களாக இருக்கிற மனிதர் இது வந்து சான்ஸ்கிரிட்னுடைய ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் எடுக்கலாம் சான்ஸ்கிரிட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஏன்னா இங்கிலீஷ்ல தான் அண்டு போட்டுருவோம் தமிழா இருந்தா தேவர்களாக இருக்கிறேன்னு போட்டாகணும் இங்க அதெல்லாம் தேவையே இல்லை தேவ மனுஷியானா தேவர்களாக இருக்கிற மனிதர்கள் இத இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா பணத்தை தியானம் பண்றவங்க நம்ம பாக்குறோம் காலையில இருந்து சாயங்காலம் வரை பணத்தை தவிர வேற ஒண்ணுமே யோசனைக்கு வர்றது இல்லைங்க பாவமா இருக்குது அவங்களை எல்லாம் பார்த்தா பணம் எங்க நில்லுங்க பணம் மனைவியா பணமா பணம் பையனா பணமா பணம் அது இருந்தா அது குறிச்சிடலாம் அவங்க சொல்றது பணத்தை இருந்தா எல்லாம் வந்துருவாங்க சோ பண தியானம் பண்ற பீப்புளையும் பாக்குறோம் சில பேர் பதவி எலெக்ஷன் வருதா ஞாபகம் வருது பதவியே தியானம் எங்காவது 80 வயசு ஆகி போச்சு அரசியல இருந்து ரிட்டையர் ஆகி போட்டாட்டு வீட்டுல இருக்கலாம் இந்த கட்சி விட்டு அந்த கட்சி மாறியாவது நான் பதவியை பிடிக்கணும் கேவல பொழப்பானாலும் நான் பதவியை பிடிச்சு கொந்துக்கணும் எப்படியாவது எம்பி சீட் வாங்கிடணும் எப்படியாவது மினிஸ்டர் சீட் வாங்கிடணும் பதவி தியானம் இதெல்லாம் இது 2 டைப் ஆஃப் தியானம் இது நான் சொன்னது இது இப்படி தியானம் பண்றவங்க வாழ்க்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது ஏன்னா இவங்கெல்லாம் தேவர்களாக இருக்கிற மனுஷர்கள் அல்ல நெகட்டிவ்கா சொன்னேன் தேவர்களாக இருக்கிற மனுஷர்கள் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வேற விஷயத்த தியானம் பண்றாங்க அடுத்தது தஸ்மாத்து இக மனுஷியானாம் தஸ்மாத்து ஆகையால் இக மனுஷியானாம் மகத்தாம் என்ன சொல்றாரு அதனால தஸ்மாத்து ஒரு தஸ்மாத்து என்ன வரும் ஒரு கன்க்ளூஷன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்து இப்ப கன்க்ளூட் ஆகுது தஸ்மாத்து இதே டெக்னிக் தான் பகவத்கீதையில யூஸ் பண்ணுவார் தஸ்மாத்து என்ன சொல்ல வரேன்னா மனுஷியானாம் மகத்தாம் மனிதர்களுக்கு பெருமை மகிமான என்ன பெருமை அடைந்துள்ளார்களோ எந்தெந்த விஷயத்துல மனிதர்கள் மகத்தியம்னு என்னது பெருமை அடைந்துள்ளார்களோ அப்படின்னு என்ன பதவி பணம் புகழ் படிப்பு சொத்து எல்லாம் மனிதர்கள் பொருள்கள் எந்தெந்த பொருள்களை அடைந்துள்ளார்களோ அது பதவியா இருக்கலாங்க ஏன்னா பொருள் போடுறோம் அதுல பதவியும் வந்துடலாம் வீடு வந்துடலாம் பையன் குடும்பம் எது வேணா வந்துடலாம் மனிதரால் அடையப்பட்டது தர்ம அர்த்த காம புருஷார்த்தத்தின் மூலியமாக ஏது எது கிடைச்சதோ போட்டுங்க அப்படி ஈஸியா புரிஞ்சிடும் ஏது எது கிடைச்சதோ என்ன சொல்றாரு தெரியுங்களா அதெல்லாம் இந்த தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க மரத்தடியில ஒருத்த கோமணத்தை கட்டிக்கிட்டு அவன் அடைஞ்சதுல கால் தூசுதான் இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்ற இறைவன் சொல்ற பிராப்னுவந்தி அடைகிறான் தியான ஆபாத சாகா இகைவ இவ ஏவ இவ எப்படி படிக்கிறது இவ ஏவ தே பவந்தி தியானத்தை செய்து கொண்டு இருப்பவன்
அவனுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை விட தியானத்தில் சிறிய பகுதியைத்தான் தர்ம அர்த்த காம மோக்ஷ சாரி தர்ம அர்த்த காம புருஷார்த்தத்தின் மூலியமாக மனிதர்கள் எதை எதை அடைந்தார்களோ அது தியானம் பண்ணி அவன் அதனுடைய அல்டிமேட்டுக்கு போனவன் அனுபவிச்சதுல துளியூண்டுதான் அதனுடைய மகிமைதான். அதனுடைய ஒரு துளியூண்டுதான் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சந்தோஷத்தை தான் ஒரு சிறிய தியானம் செய்து கொண்டிருப்பவனுடைய சந்தோஷத்தில் ஒரு துளியூண்டு சந்தோஷத்தை தான் இந்த உலகத்தில் நீங்க எதை அடைஞ்சாலும் எவ்வளவு பெரிய விஷயம் அனில் அம்பானியாலும் சொத்து சம்பாதித்தாலும் சரி அவனுடைய சந்தோஷம் மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கு அவனுடைய தியானத்தில் வெற்றி பெற்றவனுடைய சந்தோஷத்துல அனில் அம்பையோட சந்தோஷம் துளியூண்டுதான். அது பதவியா எடுத்துக்கலாம், எம்பியா இருக்கா மினிஸ்டரா இருக்கா எது வேணா எடுத்துக்கலாம். தியான ஆபாதக அதனுடைய ஒரு ஷேர் தாங்கிற. ஆபாதனா துளிவுண்டு. தே பவந்தி இக இவையேவ பவந்தி அதைத்தான் அவர்கள் அடைகிறார்கள். ஏ அல்பாகா திற்றர் இவங்கெல்லாம் அல்பர்கள், அல்பமாக இருப்பவர்கள். அதனால் பிறகு ஏ அவர்கள் அல்பாகா அல்பமாக இருப்பவர்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க தியானம் பண்ணாதவங்க பத்தி சொல்றார். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மெடிடேஷன் எடுத்துக்கலாம், இப்ப நான் சொன்ன தியானத்தையும் எடுத்துக்கலாம். அந்த தியானத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள வாழ்க்கையில எந்த செயலை செய்யறமோ அதோடு இணைத்துக் கொள்ளாதவங்க எடுத்துக்கலாம். மெடிடேஷன்ங்கிறது வாழ்க்கையில ஒரு பங்கா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நோ மெடிடேஷன். நான் ஒரு நாள் கூட மெடிடேஷன் பண்ணினதுல பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நிலை இப்ப சொல்றாரு. ஏ அல்பாகா ஒரே வேர்டு, டேய் நீ எல்லாம் அல்பன். தியானம் செய்யாதவன் இருந்தாலும் சரி, தியானம் பர்பஸ் எப்படி பண்ணணும் முறைப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணி எவனா இருந்தாலும் யூ ஆர் அல்பான்ற. அல்பாக இருப்பவர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாமா அவங்க? கலகினக எந்நேரம் ரகலையில தான் இருப்பாங்க. கலகினகன்னு என்னங்க? கலகம் செய்பவர், கோபம் சண்டை எந்நேரம் எதுலதான் இருப்பாங்க அவங்க. அதை விட இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, கோபம் சண்டை உபவாதினஸ்தே. வாதினா பேசுறது. உபவாதின்னு என்ன தெரியுங்களா? எந்நேரம் பேச்சு எதை பத்தி? மற்றவர்கள் மேல் குறை கூறிக்கொண்டு இருப்பார்கள். உபவாதி நக தே இசு விசர்க்க மாதிரி. உபவாதி நக எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை போய் சொல்லுவாங்க, ஏமாத்த பாப்பாங்க, மத்தவங்க குறைய சொல்லுவாங்க. அதாவதுங்க அப்ப இந்த இடத்துல ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். இப்ப மத்தவங்க எந்நேரம் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, குறை இருக்கிறதாங்க இப்ப நம்மளுக்கு வரும்போது என்ன சொல்லுவோம்? நியாயப்படுத்துவோம். ஏங்க மத்தவங்கிட்ட குறை இருக்கிறதுனால தாங்க நான் சொல்றேன். இல்லைன்னா நான் ஏங்க சொல்றேன்? குறை இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். அப்ப குறையே சொல்லக்கூடாதா? அப்படின்னு ஒரு கான்ஃபிளிக்ட் மனசுக்குள்ள வரும். ஏன்னா குறை சொல்றது தப்புன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம். அப்ப என்னென்ன அறிவு இருக்குன்னா, மற்றவர்களுடைய குறையை தெரிந்து கொள்வது என்பது அறிவு. இட்ஸ் a knowledge. அது தேவை. நான் யாரு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இந்த பூனை என்னமோ கண்ணை மூடி உட்காந்தா உலகமே இருட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. குறைய அறிந்து கொள்வது சத்துவ குணத்தினுடைய இருக்கும்போது நமக்கு அந்த குறை கண்ணுக்கு பார்த்தோன்னு தெரியும். அது அறிவு. அது அறிவு உள்ள ஏற்படும். ஆனா அந்த குறையை பேசுவது, அதாவது அந்த குறையை நீங்க எடுத்து சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவோ, நிறைய பேர் மகிழ்ச்சிக்காக குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு அல்ப ஆசை. அது ஒரு சைக்காலஜிங்க. அது மனதுக்குள்ள சின்ன வயசுல இருந்து வந்த ஆயத்தை மாத்திரக்கு தான் ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் இல்லாதவங்க, தங்களுடைய தன்மேல் மதிப்பு செல்ஃப் ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லாதவங்க, இட்ஸ் நாட் எனஃப்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் அக்னாலஜ்மெண்ட் இல்லாதவங்க பாருங்க, அதை மறைக்கிறதுக்கு, அதை ஓவர் கம் பண்றதுக்கு, பைபாஸ் பண்றதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? மத்தவங்களை குறை கண்டுபிடிக்கும் போது உள்ள அப்படியே கொஞ்சம் தேன் ஊத்துற மாதிரி பால் ஊத்துற மாதிரி ஆயிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கணும். குறை சொல்றோம்னா அவங்களை திருத்துவதின் பொருட்டு அவங்ககிட்ட இருக்கிற தப்ப சாம பேத தான தண்டை எதை வேணாலும் யூஸ் பண்ணி டேய் நீ இந்த தப்பு பண்ற சொல்லிடணும். ஆனா அதுல உள்ள ஒரு மகிழ்ச்சியோ அல்லது பொழுதுபோக்காக இப்ப போன் எடுத்து வச்சு அது வேற அவங்க அப்படி தப்பு, இது வேற இவங்க இப்படி தப்பு, இது பொழுதுபோக்குக்காக அல்லது மன இன்டர்னலா உள்ள யார் இருக்கா ராட்சசி, ஏன் இந்த
தம் மனதில் இருக்கிற வடுவை ஆற்றிக் கொள்வதற்காக மற்றவத்து மேல குறை சொல்றவங்க யாருங்க அவங்கலாம்? என்ன மனிதர்களா? ராட்சசங்கள் அவங்கலாம். கொம்பு வச்சாதான் ராட்சசன் கிடையாது. தம் மனதில் இருக்கிற வடுவை ஆற்றுவதற்காக, தம்ம கூல் பண்றதுக்காக, மத்தவங்கள என்ன பண்றது? குறை கண்டுபிடித்து குறை இருக்கலாம். இல்லைன்னு நான் சொல்லல. அதை பேசி மகிழ்வது, அதுதான் தப்பு. அதுல ஒரு சுகம் காண்பது கிடக்கட்டும். அப்படியே கிடக்கட்டும். நினைக்கிறோமா இல்லையா? அதுதான் தப்பு. பாரு அவள விட நான் கிரேட். எதுக்கு அவங்க குறை சொல்றது? அவங்ககிட்ட அந்த குறை இருக்கா? இந்த குறை என்கிட்ட இல்ல. சோ ஐ அம் கிரேட். இட்ஸ் அ மென்டல் டிசீஸ். எப்ப நாம வாய திறந்தாலும் என்ன சொல்றோம்? அவங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சோன்னு அடுத்து என்ன சொல்லுவோம்? அந்த குறை என்கிட்ட இல்லைன்னு சொல்லாம சொல்றதுக்காக என்ன பண்றோம்? அவங்ககிட்ட அந்த குறை இருக்கு. இட் இஸ் அ மென்டல் டிசீஸ். யூ ஹேவ் டு டேக் மெடிசின் ஃபார் தட் டிசீஸ். இல்லைன்னா என்ன பண்ணும்? காமால நம்மளையே கொண்டு விடும். அந்த டிசீஸ் நம்மள கொல்லுதுன்னு என்ன அர்த்தம்? மென்டல் ஹாப்பினஸ்ங்கிறது ஓரளவுக்கு நமக்கு கிடைக்காது. சோ இதெல்லாம் ஏரியாஸ் வொர்க் பண்ணி கண்டுபிடிச்சு நமக்கு அதான் சாஸ்திரம் என்பது என்பது மிரர் ஃபார் மை மைண்ட். ஏய் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு. குறை கண்டுபிடிக்க அப்ப அப்ப சாஸ்திரத்துக்கு உங்ககிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வேலையாங்க? மாத்தி போடு. உல்டாவ போடு. சாஸ்திரத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற குறை கண்டுபிடிச்சிருக்கிறத வேலையா? ஏன்? திருத்திக்கோ. அதே மூட்ல நாம இருக்கலாம். சாஸ்திரம் எப்படி நமக்கு கண்ணாடியாக இருந்து நம்மிடம் இருக்கிறத காட்டுதோ, அதே மாரி நீ மத்தவங்ககிட்ட இருக்கலாம். ஆனா சாஸ்திரம் என்னைக்காவது கூப்பிட்டு வச்சே வளர்மதி இது தப்பு. ஏதாவது சொல்லுதா நம்மகிட்ட? எதுவுமே சொல்றது இல்ல. அது மாரிதான் நம்ம வாழணும். அதான் சொல்றது. குறை தெரிவது என்பது அறிவு. ஆனா அந்த குறையை பேசி மகிழ்வது, சந்தோஷப்படுவது என்பது பொழுதுபோக்குக்காக பண்ணுவதுங்கிறது தவறு. அது மென்டல் டிசீஸ்ன்னு சொல்றது. அடுத்து பிரபவக. அத நிறுத்திக்கலாம். பிரபவக. பெருமை அடைந்தவர்கள். பிரபவகல இருந்து நம்ம அடுத்த லைன் அதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா, உபவாதினஸ்தோட முடியுது. பிரபவகல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.